அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு காஞ்சிபுரத்தில் உள்ள நவகிரக கோயில்கள். பொதுவாகவே நவகிரக கோயில்கள் என்றால் அனைவருக்கும் ஞாபகம் வருவது கும்பகோணத்தில் உள்ள கோயில்கள்தான். காஞ்சிபுரத்தில் மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த நவகிரக கோயில்கள் உள்ளன என்று காஞ்சி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவில் காஞ்சிபுரத்தில் உள்ள நவகிரக கோயில்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சூரியன் வழிபட்ட கோயில். அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத பரிதீஸ்வரர் கோயில் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலாகும். இக்கோயில் சூரியன் பரிகார தலம். சூரிய பகவான் ஈசனை வழிபட்டு பேறு பெற்ற திருக்கோயில். கோயிலுக்கு பின்புறம் சூரிய பகவான் அமைத்த பிரீதிகுளம் உள்ளது. தற்பொழுது இதனை பரிதிக்குளம் என்று அழைக்கிறார்கள். சூரியனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மேலும் சூரியனால் நன்மை பெற வேண்டுவர் ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கு வந்து முறையாக வழிபட்டு கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை தானமாக கொடுத்தால் சிறந்த பலன்களை பெறலாம். இக்கோயில் பஞ்சிப்பேட்டை என்ற இடத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சந்திரன் வழிபட்ட கோயில். அருள்மிகு காமாட்சி அம்பாள் உடனுரை சந்திரேஸ்வரர் திருக்கோயில். சந்திர பகவான் பரிகார கோயிலாகும். சந்திரன் லிங்கம் அமைத்து அதன் அருகில் அமுதமான நீர்நிலையை ஒன்றை அகழ்ந்து அதனை தேன் நிறைந்த வெண்தாமரைகள் நிறைந்த திருக்குளமாக அமைத்து நாள்தோறும் ஈசனை வெண்தாமரைகள் கொண்டு பூஜித்து நவகிரக பதவியே பெற்றதாக சொல்லப்படுகிறது. வெண்தாமரை குளம் தற்பொழுது வெள்ளைக்குளம் என்று அழைக்கப்படுகிறது. கோயில் கோபுரத்தில் அரிதிலும் அரிதான சப்த ரிஷிகள் முறையே அத்ரி, பிருகு, குட்ச, வசிஷ்ட, கௌதம, காசிப, ஆங்கிரச மற்றும் அனுசுயா ஆகியோரின் சுதை சிற்பங்கள் மிக அழகாக காட்சி தருகிறது. சந்திரனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மேலும் நன்மை பெற விரும்புவர்கள் திங்கட்கிழமை பௌர்ணமி அன்று வந்து முறையாக வழிபட்டு பால் செய்யப்பட்ட உணவுகளை தானமாக கொடுத்தால் நல்ல பலன்களை நிச்சயமாக பெறலாம். மேலும் சந்திராஷ்ட தினத்தில் வந்து வழிபட்டால் தங்கள் சங்கடங்கள் நீங்க பெற்று நன்மைகளை பெறலாம். இக்கோயில் குஜராத் பேருந்து நிலையம் சந்தவெளி அம்மன் கோயில் பின்புறம் உள்ள தெருவில் உள்ளது. செவ்வாய் வழிபட்ட கோயில். அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத செவ்வந்தீஸ்வரர் திருக்கோயில். செவ்வாய் பரிகார தலம். பல்லவ மன்னர்களால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோயில். இங்கு செவ்வாய் பகவான் ஈசனை மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்து சூலத்தீர்த்தம் ஏற்படுத்தி செவ்வந்தி மலர்களால் அர்ச்சித்து பேறு பெற்றதாக சொல்லப்படுகிறது. செவ்வாய்தோறும் முறையாக வந்து வழிபட்டு தக்காளி சாதம், சாம்பார் சாதம் போன்ற உணவுகளை தானமாக கொடுத்தால் சிவப்பு வஸ்திரம் தானம் கொடுக்கும்போது நன்மைகள் நடப்பதை அனுபவபூர்வமாக உணரலாம். இக்கோயில் பஞ்சிப்பேட்டை என்ற இடத்தில் உள்ளது. புதன் வழிபட்ட கோயில். அருள்மிகு பிரபராம்பிகை சமேத்த ஸ்ரீ சத்யநாத சுவாமி திருக்கோயில். இது புதன் பரிகார தலம். சுமார் 1600 ஆண்டுகள் பழமையான கோயில். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அற்புதமான திருக்கோயில். இங்கு புத பகவான் சிவலிங்கத்தை மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்து வழிபட்டு நவகிரக பதவியை பெற்றதாக சொல்லப்படுகிறது. புதனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மேலும் கல்வியில் சிறந்து விளங்க, தேர்வில் வெற்றி பெற, புதனால் மேலும் நன்மைகள் பெற புதன்கிழமை அன்று வந்து வழிபட்டு கீரை, பச்சை பயிறு உணவுகளை தானம் கொடுப்பது நற்பலன்களை பெறலாம். இக்கோயில் திருக்காலிமேடு என்ற இடத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. குரு வழிபட்ட கோயில். அருள்மிகு கமலாம்பிகை சமேத்த ஸ்ரீ
காயாரோகணேஸ்வர கோயில் குரு பகவான் வழிபட்ட திருக்கோயிலாகும். இத்தலத்தில் சிவபெருமான் பிரம்மன் திருமால் ஆகியோரின் இறுதி காலத்தில் அவர்களை ஒடுக்கி அவர்களின் உடலை தம் தோள்மேல் தாங்கி நடனம் செய்ததால் இக்கோயில் காயாரோகணம் என்று பெயர் ஏற்பட்டது. மேலும் லட்சுமி தேவி இத்தலத்தில் ஈசனை வில்வத்தால் அர்ச்சனை செய்து திருமாலை தன் கணவனாக பெற்றார். திருமகள் வழிபட்டதால் வேகவதி ஆற்றில் தென்கரையில் உள்ள தாயார் குளம் என வழங்கப்படும் காயாரோகண தீர்த்தத்தில் நீராடி வியாழ பகவான் வழிபட்டு தேவர்களுக்கு குருவாக வரம் பெற்றார். இங்கு குரு பகவானுக்கும் லட்சுமி தாயாருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. குருவால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மேலும் குருவால் சகல நன்மைகளும் பெற வியாழக்கிழமை தோறும் முறையாக வந்து வழிபட்டு கொண்டக்கடலை, எலுமிச்சை சாதம், மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுத்தல் நன்மைகள் உறுதியாக நடக்கும். இக்கோயில் பிள்ளையார்பாளையம் என்ற இடத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுக்கிரன் வழிபட்ட கோயில் அருள்மிகு காமாட்சி உடனரை ஸ்ரீ சுக்லேஸ்வரர் கோயில். சுக்கிரன் பரிகாரத்தலம். கலத்திர தோஷம். சுக்கிரனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் சுக்கிரனால் மேலும் நன்மைகள் பெற விரும்புவர் வெள்ளிக்கிழமை தோறும் பக்தியுடன் வழிபட்டு பால் சாதம், இனிப்பு உணவுகளை தானம் கொடுப்பது சிறப்பு. இக்கோயில் அரக்கோணம் சாலையில் உள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சனி பகவான் வழிபட்ட கோயில் அருள்மிகு மரகதாம்பிகை உடனரை மணிகண்டீஸ்வரர் கோயில். பிரம்மன், திருமால், அனைத்து தேவர்களும் மற்றும் சனி பகவான் வழிபட்டதாக காஞ்சி புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சனியால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் நன்மைகள் பெற சனிக்கிழமை தோறும் பிரதோஷம் தோறும் முறையாக வந்து வழிபட்டு முடிந்த அளவு முதியவர்கள், ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்தல், அன்னதானம் கொடுப்பது, நேர்மையாக இருந்தால் நல்ல பலன்களை இறைவன் வாரி வழங்குவார். இக்கோயில் சின்ன காஞ்சிபுரம் என்ற இடத்தில் உள்ளது. ராகு கேது வழிபட்ட கோயில் அருள்மிகு காமாட்சி அம்பாள் உடனுரை அருள்மிகு கைலாசநாத திருக்கோயில். ராகு கேது பரிகார கோயிலாகும். கடுமையான பித்ரு தோஷம், கலத்திர தோஷம் நீங்க வாருங்கள், மனப்பூர்வமாக வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். உளுந்து கொல்லால் செய்யப்பட்ட உணவுகளை தானம் கொடுப்பது, முறையாக பித்ருக்கு திதி கொடுப்பது நன்மைகள் உறுதியாக பெறலாம். இத்திருக்கோயில் செவிலிமேடு என்ற இடத்தில் உள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் காஞ்சிபுரத்தில் உள்ள நவகிரக கோயில்களை வழிபட்டு உங்களால் முடிந்த உதவிகளை கோயிலுக்கு செய்து அனைத்து வித நன்மைகளும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.